நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை உருவாக்கினவர் மறக்க மாட்டார் என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். சொல்லுங்க, உருவாக்கினவர் மறக்க மாட்டார். ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். The book of Isaiah chapter 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவன் உருவாக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் எந்த நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் மறப்பதே இல்லை. நமக்கு செய்ய நினைத்த காரியத்தை ஆண்டவர் மறப்பதே இல்லை, ஒரு நாளும் மறப்பதில்லை. கர்த்தர் எனக்கு என்ன முன்குறித்திருக்கிறார், என்ன செய்ய நினைத்தார். இன்னைக்கு கேட்ட சாட்சிகளை கேட்டீங்க. நான் இதற்கு அப்ளை பண்ணவே இல்லை, கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன முன்குறித்திருக்கிறார் அவர் மறப்பதே இல்லை. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில் முன்குறிச்சிருக்கிற காரியங்களை யாராவது மாற்றிட முடியுமா பாஸ்டர்? யாருமே மாற்ற முடியாது. நம்ம ஒவ்வொருவர் மேலும் இருக்கிற தேவ திட்டம் பரலோகத்தில் கர்த்தர் முன்குறித்தது. அதன் மேலே அவருக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது. யாரும் தேவ திட்டத்தில் நான் ஆண்டவருக்குள்ள பலனாக இருக்கிறேன், நான் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு நிரப்புவேன்னு சொன்ன வசனத்தின்படி நான் அவரையே பிடித்து கொண்டிருக்கிறேன். திட்டம் மாறவே மாறாது. He has got the total authority. நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிற யூனிக் பிளானுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிறது யூனிக் பிளான். உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தாவீதுக்கு இருந்த திட்டம் வேற, யோசேப்புக்கு இருந்த திட்டம் வேற, கிதியோனுக்கு இருந்த திட்டம் வேற, எல்லா திட்டம் வேற. 12 அப்போஸ்தலர்களை அழைத்தார். ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு தேவ திட்டத்தை வைத்தார். அதில் ஒருவன் விலகி போனான், ஆண்டருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான். ஒருவன் விலகி போனான், அவன் திட்டம் நடைபெறல. மற்றபடி யாரையெல்லாம் தேவன் அழைத்தாரோ அழைத்தபடி ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு என் லைஃப்பில் மாற்றங்கள் வருது, சேஞ்சஸ் வருது, வேலை இடத்துல திடீர்னு மாற்றம் வருது. கலங்காதீங்க, உருவாக்கினவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 2 verse 10. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய செய்களாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். God has ordained everything in my life. நான் 24 வருடமாய் ஆண்டவருக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு 24 வருடம் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் போக சொல்றாரோ, எந்த காரியத்தை தொடங்கும்படியா சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல நிற்க சொல்றாரோ நிற்கணும். ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யணும். அவர் என்ன முன்குறித்திருக்காரோ அதை செய்வார். நம்ம ஆண்டருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது. சில வேளைகளில் மனிதர்கள் ஆண்டருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. சவுலை ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். சவுல் நல்லா செய்வான் எடுத்தார். சவுல் ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மனதை ஒடித்து விட்டார். 120 பேர் கூடியிருந்த புதிய ஏற்பாட்டின் திருச்சபையில் அபிஷேகம் இறங்கி வந்தது. அப்போஸ்தலர்களோடு அமர்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனனியாஸ் சப்பீரால் ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கூட ஏமாற்றத்தை கொண்டு வர்றாங்க. எங்கிருந்து வேணாலும் ஏமாற்றம் எழும்பும். அனனியாஸ் சப்பீரால் பணத்தை பார்த்து ஆசைப்பட்டு ஏமாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நான் ஆண்டவர் வைத்த இடத்துல இருப்பேன். இன்றைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு யோசனை, தடுமாற்றம், காரியங்கள் வருகிறதோ, ஆண்டவரே நீங்க சொன்னா அந்த இடத்துல நான் நிற்பேன் ஆண்டவரே, நீங்க சொல்ற வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே, உங்க கண்ணை என் மேல வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, நான் அதன்படி நடப்பேன். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா தாயின் கருவில தாங்கினவர் இறுதி வரை தாங்க வல்லமை உள்ளவராக இருக்காருங்க. ஹல்லேலூயா. அவர் தாங்க வல்லமை உள்ளவர். வேதத்தில் யாரெல்லாம் அவரை உண்மையா அப்படி பற்றினாங்களோ, மோசேயை இறுதி வரை தாங்கினார், யோசுவாவை இறுதி வரை தாங்கினார், பவுலை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார். பவுலுக்குள்ள பாருங்க, சவுலா இருந்த மனிதனை தொட்டு பவுலாக மாற்றிய பிறகு கடைசி வரை தேவன் வைத்த இடத்துல ஓடி எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகும்போது அறிவிக்கப்படுகிறது,
பவுலே, நீ எருசலேமுக்கு போனால் உன்னை கட்டுவாங்க, உனக்கு கட்டுக்களும் உபத்திரவங்களும் இருக்கிறது. எனக்கு தெரியும் உபத்திரவங்கள் இருக்கிறது, ஆனாலும் என் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய நான் கடந்து போவேன். இன்னைக்கு நம்ம போற எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும், ஆண்டவர் கொடுப்பார். ஆனா சில இடங்கள்ல கண்ணீர் இருக்கு. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ எங்க நிக்கணும், எங்க சொல்லணும். சில இடங்கள் ஆண்டவர் சொன்ன இடங்கள் கண்ணீர், போராட்டம், மிகுந்த வேதனை. It is not required for me to take that load. ஆனாலும் அவர் சொன்னது நிமித்தம் நின்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இடம் உங்களுக்கு சில வேளை கஷ்டமா இருந்தாலும் அவர் சொல்லுகிற இடத்துல நிக்கணும். அப்பொழுது மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 46வது அதிகாரம் வசனம் 3-4. The book of Isaiah 46 verse 3 and 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்ப்பத்தில் நம்ம உற்பத்தியான நாளிலிருந்து அவர் தம்முடைய கரத்தில் ஏங்கி தாங்கி நடத்துகிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். கடைசி வரை நம்ம வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். கவலையே படாதீங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ தேவ மனிதர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நின்று தேவனுக்காக நின்று ஓடின எத்தனையோ மனிதர்களுடைய சாட்சிகளை கேட்கிற கிருபாசனம் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் ஒருத்தர் இருக்கிறார், சாது ஐயா ஒருத்தர். அவருடைய சாட்சியை பற்றி கேட்டிருக்கிற நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியத்திற்காய் கடந்து போன பொழுது தேவசுந்தரம் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய சாட்சியை கேட்டிருக்கிற, அவரோட பேச தேவன் கிருபை கொடுத்தார். அநேக பரிசுத்தவான்களை பார்த்து நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, அவர் பாதத்தில் அவர் சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற பொழுது, அவர் சொல்லுகிறபடி சில வேளைகள் ஆண்டவருக்காய் தியாகம் செய்யணும். சில வேளைகள் ஆண்டவருக்காய் தியாகம் செய்யணும். பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் சாட்சி சொல்றாங்க பாருங்க, சாட்சியில் ஆண்டவர் மகிமைப்பட்டார். அதுக்கு பின்னால் நிறைய ஆண்டவருக்காக செய்கிற தியாகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வைத்த திட்டங்கள் வெளியில் வரணும். முக்கியமான நாட்களுக்குள்ளாய் வருகிறோம். 12வது மாதத்துக்குள்ள வருகிறோம். கடைசியில், வருஷத்தின் கடைசியில் டிசம்பர் 29, 30 2 நாள் நம்ம உபவாச ஜெபம் வைத்து இருக்கிறோம். மாலையில் உபவாச ஜெபம், அதோடு புது வருஷத்தில் கடந்து போகிறோம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த டிசம்பர் மாதத்தில் காத்து இருக்கணும். ஜெபத்தில், வேத வசனத்தில் எனக்குள் இருக்கிற திட்டம் புதிய ஆண்டில் எந்த ஒரு தடையில்லாமல் வரணும். ஆண்டவரை எனக்கு உருவாக்கினவர் நீங்கள் மறக்க மாட்டீங்க. காரியங்கள் ஜெயமாய் மாறணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருடத்தில் எந்தெந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு தடையாக இருந்தது, இந்த காரியத்தில் மாற்று இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஜெபிக்க ஜெபிக்க உருவாக்கினவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் உருவாக்கினார். மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை உருவாக்கினார். நீ தான்ப்பா இஸ்ரவேலுக்கு இரட்சகன், உன்னை கொண்டு தான் நான் விடுதலையாக்க போகிறேன். ஆண்டவர் உருவாக்கினார். மோசே அவருடைய மைண்டில், அவருடைய டேலண்ட்டில் பண்ணான்னு பார்த்தாரு, ஃபெயில் ஆயிட்டார், ஓடி போயிட்டார். மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டார். 40 வருஷம் அழைப்பிலேயே இல்லை. ஆனாலும் உருவாக்கினவர் மறக்கவே இல்லை. அதே மோசே அழைத்து வந்து அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்து அவர் கரத்தில் எல்லா காரியத்தை முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உருவாக்கினவர் ஒரு நாள் திட்டத்தை மறக்கவே மாட்டார். ஆமேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ நிறைய நேரத்தில் வேலை இடத்துல பாருங்க, ரிட்ரெச்மெண்ட் எல்லாம் கேட்குறோம். ஆனால் பரலோகத்தில் ரிட்ரெச்மெண்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? விசுவாசத்தில் சொல்கிறேன். பரலோகத்தில் ரிட்ரெச்மெண்ட் கிடையாது. அப்பா கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் நான் கூட இருப்பேன், உங்களுக்கு செய்கிறேன். ஏசாயா 43 வசனம் 1-2. புக் ஆஃப் ஐசாயா 43 verse 1 and 2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யாத்திராகமம் நாட்களுக்கும் ஏசாயா நாட்களுக்கு இடையில பல நூற்றாண்டுகள் வித்தியாசம். இஸ்ரவேல் தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்து வழி மாறி போயிட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு என் ஐடென்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிருச்சே,
நான் போக வேண்டிய பாதை டைவர்ட் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு காரியங்கள் டிலே ஆயிடுச்சு, இல்லை இந்த இடத்துல நான் கடந்து போனேன் எனக்கு தீங்கு வந்துருமா, நான் சொன்ன பாருங்க, அப்பா கூட இருந்தால் அவர் எங்க நடக்க சொல்றாரோ அங்க நீங்க தைரியமா நடக்கிற பொழுது, நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ தைரியமா கடந்து போ. மோசே, நான் தான்ப்பா உன்னை உருவாக்கினேன், உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும், நம்ம குடும்பத்தை எப்படி கட்டணும், நம்மளுக்குள் இருக்கிற தேவ சித்தம் எப்படி வெளியில் வரணும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன். இந்த வருகிற நாட்களில் ஏதோ ஒரு புதிய அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிய காரியமாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கலான்னு போகிறீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இது ரொம்ப ரிஸ்க்கு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் பண்ணி எடுக்கிறீங்க, இல்லை இது நல்லா வருமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நடத்தினார்னா தைரியமாக அதில் கடந்து போங்க. நான் ஒவ்வொரு இடத்துல இந்த தேசத்தில் வேலை மாறுகிற பொழுது ரெண்டு மூணு இடத்துல என்னை எச்சரித்தாங்க, நீ அங்கே சர்வைவே பண்ண மாட்டேன்னாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சர்வைவ். நான் போன ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஃபுல் அங்கே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அவங்களுடைய டாமினேஷன், அதனால் ஃபுல்லாக அந்த இடத்துல உங்களால் சர்வைவே பண்ண முடியாதுன்னாரு. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சர்வை பண்ண வச்சு ப்ரொமோஷனே கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பர்சனலாக சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், கவலைப்படாத. புதிய காரியம்தான். அந்த இடத்துல போனால் எனக்கு கஷ்டம் வந்துருமோ, இது ரொம்ப ரிஸ்க்குங்கிறாங்க, நீங்கள் எடுக்காதீங்கிறாங்க. அதில் தான் தேவ திட்டம் மறைந்திருக்கிறது. மோசே, நீ வானை பார்வோன் இடத்துல அனுப்புவேன், நான் வெறுங்கையா எப்படி பார்வையிடுவேன், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. நீங்கள் இன்றைக்கு உங்கள் சுயத்தை பார்த்து ஒரு புதிய வாசல் ஆண்டவர் திறக்கிறார், ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். இதை நான் எடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கிற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யோசுவாவுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். மோசேக்கு பிறகு யோசுவாவை தான் கொண்டு வரணும். அவர் தான் திட்டத்தை வைத்தார். உருவாக்கினவர் மறக்க மாட்டார். மோசே மரித்து மோசேடைய நாட்கள் முடிந்து விட்டது. யோசுவாவை ஆண்டவர் கூப்பிடுறார். யோசுவா பயந்து, நான் எப்படி இதை செய்ய போறேன்? ஆண்டவர் முடிவு பண்ணிக்கிறார், உங்களை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்யணும். யோசுவா, உன்னை கொண்டு தான் இவர்களுக்கு நான் இந்த அற்புதத்தை செய்ய போறேன். யோசுவா 1 அதிகாரம் 6வது வசனத்தில், பலம் கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வார்த்தை, மோசேயின் மூலமாக அவர்களை விடுதலையாக்கி நீதான் தேசத்தை பங்கிடணும். கவலைப்படாத யோசுவா, நான் கூட இருப்பேன். ஆண்டவரே, அதில் கடந்து போகிறது நிறைய ராஜாக்கள் நிறைய பேர் இருக்காங்களே, நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்? நான் கூட இருந்து ஜெயிக்க வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் எந்த இடத்துல ஒரு புதிய வாசல் உங்களுக்கு திறந்து ஒரு புதிய அசைன்மெண்ட்டை கொடுத்து இதை செய்யு சொல்கிறாரோ, தயவு செய்து பயந்துக்காதீங்க. ஜெபத்தோட ஆண்டுடைய ஒத்தாசையோட கடந்து போங்க. ஆண்டு சொல்கிறார், அவன் கூட இருப்பேன். 31 ராஜாக்களை மேற்கொள்ளும்படியா தேவன் யோசுவாக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார்னா நீங்கள் தைரியமாக கடந்து போகலாம். நிறையா நேரம் நிறையா இடங்களில் நான் முடிவெடுக்க தயங்கி காத்திருப்பது, ஆண்டவரத்துல இந்த வார்த்தை புறப்படும், தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை புறப்படணும். நான் உன் கூட இருப்பேன், நீ தைரியமா போன்னு சொல்லிட்டாருன்னா, அது என்ன ரிஸ்கான காரியமாக இருந்தாலும், எவ்வளவு டிஃபிகல்ட் காரியமாக இருந்தாலும் அதில் இறங்கிடுவேன். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ஆலயத்துக்காக ஒரு ரிஸ்கான காரியத்தை செய்யணும். நான் அப்போ இருக்கிற இந்த தேசத்துக்கு வந்த புதிதில் இருந்த நிலைமையில், அப்போ இருந்த சம்பாத்தியத்தில் நிலையில் அந்த காரியத்தை செய்வது வெரி ஹெவி ரிஸ்க். என்னுடைய தலையை அடமான வைக்கிற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தேன். ஆண்டருடைய ஊழியத்துக்காக ஏதாவது செய்யணுமேனு வாஞ்சியோடு அநேக காரியங்களை செய்த. அதில் தீங்கு இருக்க நேரிட்டது, தீங்கு வருவது போல் இருந்தது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் காத்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும்படியா, தேவனே உங்களை உயர்த்தும்படியா வருகிற. தைரியமாக கடந்து போங்க. நான் ஒரு புதிய வேலைக்கு மாறி சிங்கப்பூர்லேருந்து பாத்தம் போன பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை எடுத்தால்
இன்னும் மேலே வர முடியும், டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப பாலிட்டிக்ஸு, நான் வேண்டான்னு தட்டி கழித்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நான் உன்னோட கூட இருப்பேன், எந்த தீங்கு உன்னை அணுகுவதில்லைன்னு சொன்ன பொழுது, அந்த வார்த்தை கடந்து வந்த பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம் பாருங்க. அதற்கு பின்பாக தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்குறார். நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ இது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப பாலிட்டிக்ஸு, இதுக்குள்ளே நான் ஏன் போகணும்? அதற்கப்புறம் தேவனுடைய திட்டம் உங்களுக்காய் காத்து இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை ரிஸ்க் நினைச்சு நான் வேண்டாம் தள்ளி நினைக்கலான்னு பார்க்குறீங்களோ, அதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்குது. எரியோக்கு பிறகுதான் 31 ராஜாக்களை மேற்கொள்ள முடியும். எரியோக்கு பிறகுதான் கானான் தேசத்துக்கு போக முடியும். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே போகணும்னா நான் உன்னை நடத்துவேன் வான்னு கேட்குறேன். ஸோ ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற. கவலையே படாதீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் வருதோ தைரியமாக கடந்து போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த இஸ்ரவேல் கூட்டம் எப்படி ஆயிட்டாங்க? பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன பாருங்க, அந்த வெளியில் வந்து அவர்கள் திசை மாறி போய் ஆண்டரை விட்டு விலகி நிறைய இடத்துல போயிட்டாங்க. ஒரு நேரம் வருகிறது, திரும்ப நாங்கள் கட்டப்பட்டுருவோமா, திரும்ப நாங்கள் நல்லாயிருவோமான்னு பார்க்குறாங்க. ஆண்டவர் உதவி செய்தால் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நல்லா பண்ணி கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் நினைக்கிறாங்க, நான் திரும்ப கட்டப்பட்டுருவேன், நல்லா வந்துடுவேனா. ஆண்டவர் சார், நான் உனக்கு உதவி செய்கிறேன்ப்பா, உன்னை கட்டுகிறேன்னு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு எவ்வளவு நம்முடைய நிலைமை மோசமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டி எழுப்புவாருங்க. ஆமேன். ஏசாயா 41 வசனம் 14-15. புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 41 verse 14 and 15. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்கொப்பாகி விடுவாய். ஆண்டவர் தான் தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிறார். ஏன் சில வேளையில் மட்டும் எனக்கு இதில் உதவி செய்வாரா, நான் இதில் கட்டப்பட்டுருனா ஏன் நினைக்கிறோம்? இஸ்ரவேல் யாக்கோப்பு வம்சம் அன்னைக்கு இருந்த நிலைமையை பார்த்து அவங்க, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக்குறேன் பண்ணிடுறோம். அதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை வச்சே சொல்கிறாரு, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் திருக்கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு இந்த காரியம் வாய்க்குமா, நான் பண்ணிடுவேனான்னு யோசிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் பக்கத்தில் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னோட கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்டு என்ன பயத்தோடு நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய நடத்துதல் உங்களோட கூட இருக்குது. அவர் நடத்துவார். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவே. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்க ஒப்பாக்கி விடுவாய். நான் உன்னை பலப்படுத்த போறேன். நீ செய்ய வேண்டிய காரியத்திற்கு, நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராஜெக்டுக்கு, நீங்கள் கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நான் உங்களை பலப்படுத்துகிறேன். 70 பேராய் யோசேப்பின் குடும்பத்தோடு சேர்த்து 70 பேராய் எகிப்து தேசத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போனார். அவர்களைத்தான் பல ஆயிரங்களை லட்சங்களை ஆண்டவர் தான் பெருக செய்தார். ஆண்டவர் தான் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் தாங்க நம்மளை தாயின் கர்ப்பத்தில் இருந்து ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்தவர். அவர் நமக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிக்காரோ உருவாக்குனவர் மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. உருவாக்குனர் மறக்கவே மாட்டார். நமக்கு ஒத்தாசையாக இருந்து என்ன செய்யணுமோ, தாவீதுக்குள்ள ஆண்டவர் அந்த திட்டத்தை வச்சுட்டார். உன்னை தான் சவுல் ஆண்டருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டார், ஏமாத்திட்டார். உடனே தாவீது ஆண்டவர் கண்டு அவன் மேல் அபிஷேகத்தை வைத்தார், உருவாக்கினார். தாவீதை நான் இஸ்ரவேலின் மேலே ராஜா வைக்க போகிறேன். ஆண்டவர் மறக்கவே இல்லையே. தாவீது கூட நினச்சிருக்கலாம், ஆண்டரே மறந்துட்டார் போல இருக்குது, நான் காடு காடாக குகையாக சுற்றிட்டு இருக்கிறேன், ஆண்டர் எனக்கு எதுவுமே செய்யலையா. ஆதி ஆகமத்தில் பார்த்தால் ஒரு இடத்துல வரும், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எமோரியருடைய அக்கிரமங்கள் இன்னும் நிறைவேறாதனால 400 வருடம் கிளைத்த பிறகு இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள எத்தனையோ பேருக்குள்ள கேள்வி வருது, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் காத்திருக்கணும், ஏன் ஆண்டவரை இந்த வாக்கு தத்தம் நிறைவேற. சில வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்க்கார். இட் இஸ் நாட் டிலே, கால தாமதம் இல்லை, கர்த்தர் முன் குறித்த காரியம் நிறைவேறல. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இஸ்ரவேலை 70 ஆண்டுகள் சிறைவாசம் அனுப்பி 70 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொண்டு வருவேன்னு சொன்னார். தானியேல் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசி தானியேல் சொல்லுகிறார், ஆண்டு சொல்லுகிற கால நிறைவேறுகிற பொழுது அதற்காக நான் ஜெபிக்கிறேன், உங்கள் ஆலயத்தை கட்ட உங்கள் ஜனங்களை கொண்டு பாங்க. சில காரியங்கள் நம்ம டைம் டேபிள், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டு மறந்துட்டாரோ. தாவீது கூட நினச்சிருக்கலாம், நான் குகையாக போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு நடக்கலையே, ஆண்டு என்ன மறந்துட்டாரா? அவர் தானே என்னை அழைச்சாரு. உருவாக்கினவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உருவாக்கினவர், அவர் திட்டத்தை உருவாக்கினவர். மோசேயே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே தெரியும், பார்வோன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறான், எல்லா பிள்ளைகளை நதியில் போட சொல்ல போகிறான். ஆண்டுக்கு தெரியாத? தெரியும். ஆண்டு சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன்பா, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. இன்னைக்கு எடுக்கிற நீங்கள் புதிய முயற்சியில், புதிய காரியத்தில் கொஞ்சம் கூட பேக் அடிக்காதீங்க. நிறையா பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம், இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, இது கர்த்தர் வைத்திருக்கிற பாதை. டேக் அ டபுள் கன்ஃபர்மேஷன். ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவைப்படுமானால், கைடன்ஸ் தேவைப்படுமானால் என்னை அணுகுங்க, ஜெபிப்போம், ஆண்டு சரியான பாதையில் நடத்தும்படியாக கேட்போம். பட் எந்த காரணத்துக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. லேவி குடும்பத்தில் அவள் கர்ப்பவதியானால் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை நல்லது என்று கண்டு 3 மாதம் மறைத்து வைத்தார்கள். எல்லாரும் அந்த குழந்தைய அவங்க பிக்கிற அந்த ஆண் குழந்தைய நைல் நதியில் போடுறாங்க. மோசேயினுடைய தாய் மட்டும் ஏன் வைக்கணும்? உருவாக்கினவர் மறக்க மாட்டார், மனசில் பேசுவார். இன்னைக்கு யார் மனசில் ஆண்டவர் பேசணுமோ பேசுவார். அது அந்த பெட்டியில் வைத்து அது எங்கே போகணுமோன்னு காத்திருக்கிறாங்க. பார்வனுடைய குமாரத்தை இறங்கி வருகிறார். ஆண்டு எல்லாத்தையும் ஆர்டேன் பண்ணிக்காருங்க. நம்மளுக்கு அடுத்து நடக்கிறது என்னன்னு தெரியாது. சில வேளைகளில் அடுத்து என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், சில வேளைகள் நம்மளுக்கு தெரியாது, காரியங்கள் புலப்படாது. நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்பி, நீங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, யாக்கோப் என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பயம், திகில், பெரிய கேள்விக்குறிகளெல்லாம் ஒரே பதில் என்னன்னா, ஏசாயா 41:15, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்ய முடியாது, தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாருங்க. ஆமேன். அவர் உங்களோட கூட இருந்து நடத்துவார். கர்த்தர் வைத்த தரிசனம் ஒரு நாளும் மறைந்து போகாது. மோசையை கொண்டு விடுதலை ஆக்கணும்னு வச்சாரு. அவர் ஒரு 40 வருஷம் டிலே பண்ணிட்டார் மோசே. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டு அழைத்து, முச்செடியின் மத்தியில் அதே மோசை அழைத்து தேவனிடத்தில் கடந்து போய் விடுதலையாக்கும்படியாக செய்தார். ஆண்டவர் உங்களுக்கு முன் குறித்து செய்யும்படியா அவர் ரெடியாக இருக்கார். ஒரே ஒரு காரியம், நம்ம ரெடியாக இருக்கணுமான்னு ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. காட் இஸ் ரெடி. ஆர் யூ ரெடி? ஆமென். ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், காத்து இருக்கிறார். நீங்கள் ஏன் பலன் இல்லை, எனக்கு முடியல, அவர் தான் சொல்கிறார், யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், உங்களுக்கு எல்லா ஒத்தாசையும் நான் ரெடியாக வச்சிருக்கிறேன். யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் அடியை எடு. கோலியாத் வருகிறான், யாரும் மேற்கொள்ள முடியல. ஆண்டவர் பார்க்குறாரு, யார் ஒருத்தன் எனக்காக வரப்போறான், நான் அவனோட கூட இருந்து சாய்க்க ரெடியா இருக்கிறேன். 80 முறை கோலியாத் அவமானப்படுத்துகிறான். இதே சவுல் ஆண்டவரை கஷ்டப்படுத்தி விட்டான் 80 முறை. நீ போருக்கு போய் செத்திருந்தா கூட உன் வரலாறுல சவுலே ஆண்டவர் எப்படி எழுதியிருப்பார்? உயிருக்கு பயந்து ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கிறான். ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறான். உனக்கு வைராக்கி இல்லை, உனக்கு எழ முடியல, அவர் கூட வர்றங்கிறார். அவர் பார்க்கிறார், யாருன்னு பார்க்கிறார். இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவர் ரெகோபோத் ஊழியத்தில் வைத்திருக்கிற தேவ தரிசனங்கள், தேவ திட்டங்களை நிறைவேற்ற ஒவ்வொருவரையும் எதிர்பார்ப்பார். If you are ready, God's anointing is ready. Hallelujah. ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொருவரையும் எடுக்க, தேவனுடைய அபிஷேகத்தை கொடுக்க, அந்தந்த திட்டங்களை நிறைவேற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். But you have to be ready. நான் ஆயத்தமாக இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ள இந்த பாத்திரம் ஆயத்தமா இருக்கணும். அந்த இடத்துல தாவீது வருகிறான், கூழாங்கல் எடுக்கிறான். அவன் என்ன செய்தான்? யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த தைரியம் எப்படியோ தாவீதுனுடைய இருதயத்தில் அந்த சின்ன வயசுலயே வந்துருச்சு. அது வந்ததுனால அவன் கூழாங்கல் எடுத்து அடிச்சான். ஆண்டவர் தான் அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணார்.
இன்னைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல ஒத்தாசை வேணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு துணை வேணுமோ, உங்கள் இருதயம் எல்லாம் ஆண்டவருடைய தைரியத்தினால் நிரம்பி இருக்கணும். எனக்கு ஏசப்பா கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? வலது கருத்தை சொல்லுங்க. எனக்கு ஏசப்பா என் கூட இருக்கிறார். எனக்கு உருவாக்கின திட்டத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த தைரியம் தாங்க, அந்த தைரியம்தான் ரட்சிக்கப்பட்டு 7வது மாதத்தில் கத்த சொன்ன பாதையில் நடக்க ஆரம்பித்து இது நாள் வரை தைரியமாக ஆண்டவர் நடக்க வைக்கிறார். எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ட்விஸ்டர்ஸ், பட் இருந்தாலும் அவர் என்னோடு கூட, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன. அவனை புதிதும் கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்குவேன். திரும்ப கட்டுவாருங்க. யாக்கோபே இஸ்ரவேல் திரும்ப கட்டுறேன்னு சொன்னேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு நீங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை திரும்ப கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஏதாவது இடத்துல சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு இது எல்லாமே வாய்க்காமல் போயிடுச்சு, இந்த காரியமே சரியில்லை, திரும்ப கட்ட தேவன் வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். ஒரே காரியம், அப்போ என் கூட இருக்கிறார், உருவாக்கினவர் மறக்க மாட்டார், நான் அவரை பற்றி கொள்ளுவேன். ஆமென். எப்போவுமே அவர் கரத்தில் இருக்க உங்களை பழக்கி கொள்ளுங்க. வெற்றியோ தோல்வியோ நன்மையோ தீமையோ கண்ணீரோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டு கரத்தில் இருக்கணும். நான் ஆண்டு கரத்தில் இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். ஒரு நாள் அவருடைய கரத்திலிருந்து அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ, யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட சித்தமாக இருந்தால் நான் என்ன செய்தாலும், அவர் என்னை என்ன செய்ய நினைத்தாலோ அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்ன செய்ய நினைத்தாலும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னதமான பாத்திரமா வளைவார். இன்னைக்கு ஏன் நான் இன்னும் ஆண்டு வைத்திருக்கிற அந்த முழு திட்டம் ஏன் வெளியில் வர மாட்டேங்குது? சில இடத்துல நம்ம அவர் வளையும்படியா நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. அவர் சொல்லுகிறபடி சில இடத்துல some places you will feel uncomfortable. It will not be easy for you to take what God says. ஆண்டு பேசுறது எப்பவுமே எல்லாமே ரொம்ப சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. சில இடத்துல ஆவியானுடைய சத்தம் தொனிக்கிற பொழுது it will be more uncomfortable. என்னால முடியல ஆண்டவரே, how to do it, how to take it. But if you don't take it, God's will, God's decision, God's secrecy will not come out. தேவன் முன்குறித்த காரியங்கள் வெளியில் வராது. யோபு சொல்லுகிறார், அவரை கொன்று போட சித்தமானாலும் அவர் கரத்தில் கொடுக்கிற. இன்னைக்கு தயவு செய்து கர்த்தர் கரத்தில் இல்லாமல் எந்த இடத்துலையும் போயிடாதீங்க. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் சூப்பர்வைசர் கையிலையோ, உங்களை நடத்துகிறவங்க மேனேஜர் கையிலையோ, யார் கையில் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்குது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம். The book of Jeremiah chapter 18 verse 6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். You are in my hand. நீ ஏன் கரத்தில் இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிற, இது சரியா வரல, அதை நேர்த்தியாய் அமைக்கும்படியாய் ஏன் கரத்தில் ஒப்பு கொடுங்க. வெளியில பார்க்கறக்கு ஏன் உடைக்கப்படுறாங்க? ஏன் தேவ திட்டங்கள் உடைக்கப்படுகிறது? என்றைக்குமே உருவாக்குவதற்கான அந்த தேவ ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உடைக்கப்படுறதில் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் உடைக்கப்படுவது தேவனை உருவாக்குகிறார். இந்த உடைக்கப்படுகிற அனுபவத்தில் கர்த்தர் கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிற. நீங்கள் வளையுங்க ஆண்டவரே, உங்கள் சுத்தம் போல வளையுங்க ஆண்டவரே. அப்பொழுது வளைவார் பாருங்க, இவ்வளவு அழகாய் இவ்வளவு நேர்த்தியாய் என்னை கொண்டு வர சுத்தமாக இருந்தீங்களா ஆண்டவரே. அதுதான் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது. சில வேளைகளில் ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது உலகத்தின் பார்வை உங்கள் மேலே வித்தியாசமாக இருக்கும். The world view upon you will be different. யோசேப்பை பார்க்குறாங்க, என்னடா அவனை ஒப்பு கொடுத்துட்டாங்க, அடிமையாக போயிட்டான். அடிமையாக போனவன் போத்திபார் வீட்டுக்கு போனான். அந்த வீட்டிலேருந்து அடித்து துரத்தப்பட்டு அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவன் லைஃப் டேர்ம் சர்வ் பண்ண போகிறான் போல, ஆயுள் கைதியாக இருக்க போகிறான் போல அப்படின்னா உலகத்தின் கண்களுக்கு இருந்தது. சம்டைம் த வேர்ல்டு வியூ ஆன் அவர் லைஃப், ஆன் அவர் ஃபியூச்சர் வில் பி டிஃப்ரெண்ட். அதை பார்த்து மற்றவங்க என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, என் குடும்பத்தினரே இப்படி பார்த்து சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்து சொல்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் உங்கள் மனசில் ஒரு மாதிரி பாரம் காரியங்கள் வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடுவீங்க. யோசேப்பு என்ன செய்தார்? உருவாக்குனவர் மறக்க மாட்டார். எனக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு,
எங்கள் அப்பா யாக்கோப்போடு பேசியிருக்கிறாரு, எங்கள் தாத்தா ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்காரு, 4ஆம் தலைமுறையில் விடுதலையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவ ரகசியத்தை எப்படியோ யோசேப்பினுடைய இருதயத்தில் அது பதிந்து விட்டது. அதனால யோசேப்புக்கு என்ன தெரிஞ்சது, கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதில் உருவாக்கினவர் மறக்க மாட்டார். நான் எங்கே இருந்தாலும் சரி, என்னைய குறித்த நேரத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வேர்ல்டு வியூ, உலகத்தார் பார்க்குற பார்வை, மற்றவங்க பார்க்குற பார்வையில் இதில் என்ன வந்துட போகுது, இவன் எப்படி வாழ்ந்துட போகிறான். இன்னைக்கு ஒரு வேளை உங்களை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம், இவங்க என்னத்தை வாழ்ந்துட போகிறாங்க, இவங்க என்னத்தை செழிச்சிட போகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்துட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொல்லணும், உருவாக்கினவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் என்னை ஏந்தி சுமந்து தப்பு வைத்த தெய்வம் ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பு செய்து கொண்டத காரியம் என்ன தெரியுங்களா இருந்திருக்கும், ஆண்டரோடு இருக்கிற தொடர்பில் அவன் பலப்பட்டு கொண்டே இருந்திருப்பான். சொப்பனங்களை முதல்ல சொப்பனங்கள் மட்டும்தான் வந்தது. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற அந்த கிருபை ஆண்டர் கொடுத்திருப்பார். நாட்கள் ஆக ஆக அந்த ஆவிக்குரிய கிருபையில் ஆண்டர் பலப்படுத்தி இருப்பார். ஒரு நேரம் வந்தது, குறிக்கப்பட்ட நேரத்தில் பார்வோனுக்கு முன்னாக ஆண்டர் கொண்டு போனார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிற காலங்கள் இருக்கலாம், தேவன் உங்களை பக்குவப்படுத்துகிற காலங்கள் இருக்கலாம். இதை தெளிவாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பாஸ்டர், இந்த பாடலையே 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டுருக்கிறேன், ஆனால் முதல் வருஷத்திற்கும் 3வது வருஷத்துக்கும் ஏதோ இடையில் ஆண்டு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். அதை நீங்கள் உணர்ந்து அதில் பலப்பட ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்குள்ள இருந்த தேவ திட்டம் வெளியில் வரும். ஹல்லேலூயா. அவர் கரத்தில் கொடுத்துட்டேன். களிமண், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப நெகட்டிவாக, ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறோம், அதனால சந்தோஷமாக இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறோம், நாங்கள் யாரோ மனிதர் கரத்தில் இல்லை. யோசேப்பு சொல்லியிருப்பான், வெளியில் பார்க்கறக்கு இந்த சிறைச்சாலை தலைவனுடைய கரத்தில் இருக்கிறது போல இருக்குது ஆண்டவரே, ஆனால் நான் உங்கள் கரத்தில் இருக்கிறேன், உங்கள் கண்களின் மேலே நோக்கமாக இருக்குது. உருவாக்கினவர் மறக்க மாட்டார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன முன்குறிச்சாரோ, என்ன நடக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரோ, அதை எந்த வல்லமைனாலும் எந்த அதிகாரத்தினாலும் யாராலும் மாற்ற முடியாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிற பாதையில் நான் தைரியமாக நடப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற பாதையில் அது என்ன காரியமாக இருக்கலாம், தேவன் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன்ப்பா, ஒரு தீங்கு உன்னை அணுக முடியாது. ஆண்டவர் ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய அசைன்மெண்ட்டை, நன்மையை கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணுங்க. தேவ சமாதானம் இருக்குமானால் தைரியமாக அதில் அர்ப்பணித்து கடந்து போங்க. காரியங்களை கர்த்தர் மேன்மையாய் செய்து கொடுப்பார். அவர் கரத்தில் இருக்கும்படியாய் எப்பொழுதுங்களை அர்ப்பணிங்க. யோசேப்பு அவர் கரத்தில் இருக்கும்படியாய் தேவன் அர்ப்பணித்தார். தேவன் அவரோடு இருந்து வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிறத ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு என்ன உருவாக்கினாரோ அதை ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஏற்ற நாள் அதை செய்வார். ஆமென். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை ஏந்தி உங்களை தாங்கினேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். எப்பொழுதெல்லாம் முடியுமோ தேவனுக்காக வாழ்ந்து அற்புதமாய் சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்களுடைய அந்த சாட்சியை வாசிக்கும். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் நிறையா காரியங்கள் பார்க்க நம்மளை டைம் அப்சர்வ் பண்ணிடுது. இதன் மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும்னா, பரிசுத்தவான்கள் சொன்ன மாதிரி கிருபாசன் ஐயா குறித்து, அந்த மாதிரி அநேக பரிசுத்தவான்களை குறித்து நான் கேள்விப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். எங்கே ஆரம்பித்தாங்க, எப்படி உண்மையாக ஓடுனாங்க, அவங்க முடிவு என்ன. ஒரு ஊழியனும் சரி, ஊழியக்காரனும் சரி, ஒரு குடும்ப தலைவன், ஒரு காரியம் எல்லாமே சரி, எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருங்க. ஆமென். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். ஏசாயா 46 அதிகாரம் வசனம் 3-4 சொன்னபடி, யாக்கோப்பின் சந்ததி யாரே,
இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவான நாள் முதல் கொண்டு நான் தான்ப்பா உங்களை ஏந்தினேன், நான் தான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை மறந்து போகலை. நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் ஆண்டவர் மறந்து போகவே இல்லை. தாவீதுனுடைய வாழ்க்கையில் தாவீது நினச்சிருக்கலாம், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, கை விட்டுட்டாரோ? இல்லவே இல்லை. தாவீதுக்கு ஒரு பெருத்த ஒரு பலத்த ஒரு நம்பிக்கை, கோலியாத்துக்கு முன்னால் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கல, என்னை காப்பாற்றினார். கோலியாத்துக்கு முன்னால் வெற்றி சுரக்க பண்ணினார். தேவ சுத்தத்தை நான் செய்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில் எவ்வளவோ தடைகள், போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோட கூட இருப்பேன், உனக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்வேன், என் கரத்தில் உன்னை கொடுத்துரு. களிமண்ணை போல் உருவாக்குவது போல உருவாக்கப்படுகிற பொழுது, தேவ கரத்தில் உருவாக்கப்படுகிற அந்த அனுபவம், அவர் வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்ணீரோடு இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதிலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதிலும் உங்க வலது கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறேன். உடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் இவர்கள் சிரசின் மீது இறங்குவதாக. எந்த இடத்துல இவர்களை நீங்க நடத்தி கொண்டு போகணுமோ, தீங்கு அணுகாதபடி நீங்க கொடுத்த உங்க வார்த்தையின்படி, நீ தண்ணீரை கடைக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேல் பற்றாதுன்னு சொன்னாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நடத்த உங்க கூட வர சுத்தமா இருக்கிறோ, தைரியமா கடந்து போங்க. யாரும் உங்களை தொட முடியாது, எந்த வல்லமையும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. என்னால முடியலையே செய்ய முடியல நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசியாய் உதவியாய் கடந்து வருவார். உங்களை கூர்மையான பட்டயமாய் ஆண்டவர் மாற்றுவார். எல்லா நேரத்திலையும் அவர் கரத்துல மட்டும் கொடுத்துருங்க. அற்புதமா வளைந்து உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ரெகபோத் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீங்க தான் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துறீங்க. உங்க சுத்தம் இந்த ஊழியத்தில் நடக்கட்டும். உங்க சுத்தம் இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆசீர்வதிங்க. எங்களுக்கென்று உருவாக்கினவர் நீர் மறக்காமல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், உங்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.